அந்த இதுல நம்ம ஹெல்த்ல பார்த்தோம்ல, இத பாருங்க. Wait a minute. நம்மளோட பல்ல அனலைசிஸ் Say சாரி what வால்யூம் I'm இருக்கு. saying when we standing on business. I'm a big stepper. Underground methods. Got naturals. Get the most. Not the lips of straight stepper. Why the hell you ever? Pushing cut the paper. Got that body. The temperature. Red setter. The one who get the weather. Even while I'm up with Project Cutter. Yeah, rolling through the city with the big dogs. Still loyal with me. We ain't got it down. The Leon Snyder put the product in the middle down. That's how you make the money pop. Where every money bound. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட் டைம் வந்து சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை வந்து எல்லாமே வந்து ஏஐ எடுத்துக்க போகுதுன்றது. இது இது ஒன் ஆஃப் த இது பாருங்க. ஜஸ்ட் நீங்க உங்க ஃபோன் கூட அந்த இத கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க பல்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு? எந்த பல்லோட அட்டாச்மென்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்க பல் இன்னும் பெட்டரா இருக்கும். எல்லாமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வித்தின் ஒரு 30, 40 செகண்ட்ஸ்ல வந்து ஏஐ வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து குடுத்துரும். ஸோ இத தான் நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, ஏஐ கூட அடாப்ட் ஆகல அப்படின்னா, நம்மலாம் அவுட்டேட்டட் வெளில அனுப்பிச்சுருவாங்க. நம்ம ஃபீல்ட்லேருந்து வெளில அனுப்பிச்சுருவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒன் ஆஃப் த திங். பட் இதோட இன்னும் பயங்கர பெரிய ஒரு கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரஸ்ட் கேன்சர். இப்போ விமனுக்கு வந்து நெறைய பேருக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்து வந்துட்டு இருக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல. இப்போ என்ன அப்படின்னா, ஏஐ என்ன பண்ணுது அப்படின்னா, சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன் அதில கிடைச்சது அப்படின்னா, 5 இயர்ஸ்ல குரோத் எப்படி இருக்கும்ன்றத வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிரும். இது இப்பயே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ் 1லாம் சொல்றாங்க. ஸ்டேஜ் 1க்கு முன்னாடி ப்ரிகாஷனாவே இப்போ போய் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது 1% ஏதாவது ஒண்ணு ஃபைண்டிங்ஸ் கிடைச்சது அப்படின்னா, 5 இயர்ஸ்ல எப்படி வளரும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன வந்து காமிச்சு நம்ம குடுக்குறது. எம்ஐடி வந்து ரிசர்ச் பண்ணி குடுத்துருக்காங்க இத. ஸோ இந்த அளவுக்கு வந்து பயங்கர டெக்னிக்கலா அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு ஏஐ. அந்த ஏஐல வந்து என்னலாம் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது பாருங்க. நம்ம வீட்ல இப்போ சில டைம் நம்ம என்ன பண்றோம்னே தெரியாதுல்ல. நம்ம வீட்ல என்ன பொருள் இருக்கு, என்ன பண்ணணும்னே தெரியாது. ஸோ இத பாருங்க. நீங்க ஜஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல போய் ஓப்பன் பண்ணி இந்த இதுல காமிச்சீங்கன்னா போதும். என்ன மெனுன்றதுலருந்து எல்லாமே நமக்கு சொல்லிரும். எப்படி பண்ணணும், என்னலாம் தேவை. To make the dish spicier, கூடவே you can உங்களுக்கு increase the amount செஃப் of red ஒரு ஆள் pepper வந்து flakes or add some chopped jalapenos or chili peppers. எவ்வளவு நேரம் குக்கர் வைக்கணும் எல்லாமே காமிச்சிரும். ஸோ இதுதான். ஸோ இது பேச்சுலர்ஸ்க்கோ இல்ல வீட்ல சமைக்கிற ஆட்களுக்கோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒண்ணு. நீங்க எதுவுமே தெரியலனா கூட வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்குள்ள அப்டேட்ஸ். பட் ஆனா இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல என்னென்ன த்ரெட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும்ல. ஏன்னா ஏஐக்கு வந்து ஃபர்ஸ்ட் மொத்தமா என்ன குடுக்குறோம்னா, அதுக்கு சாப்பாடா குடுக்குறதே வந்து டேட்டா தான். ஸோ நீங்க என்ன டேட்டா குடுக்குறீங்களோ, அந்த டேட்டாவ ப்ராசஸ் பண்ணி தான் வந்து ஏஐ ஒர்க் ஆகும். ஸோ ஐஓடி எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஐஓடில எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன ஐஓடினா தெரியும். இன்டர்நெட் ஆஃப் திங். நீங்க வீட்ல இருந்தே நீங்க வெளில இருந்து வீட்ல ஏசி ஆன் பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம். பட் ஆனா என்ன அப்படின்னா, ஒரு அ ஒரு கிரைமே பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஏதோ அந்த மூவி மறந்துட்டேன். அந்த மூவில என்ன அப்படின்னா, ஷவர் கண்ட்ரோல் வந்து ஐஓடில இருக்கும். ஸோ அந்த ஐஓடில ஷவர் கண்ட்ரோல ஹேக் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெம்பரேச்சர வந்து 110 டிகிரி ஆக்கிருவாங்க. அந்த ஷவரோட சூட. ஸோ அந்த டைம் அந்த ஹீட்ட வந்து அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாது வெளியில இருந்து. ஸோ இந்த மாரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஐஓடி மூலமா ஹேக் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு த்ரெட் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன்னா நம்மளோட வெல்டெக்ஸ் குடுக்குறாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணொண்ணா சொல்லிர்றேன். டீசென்ட்ரலைஸ்ட் டேட்டா ஸ்டோரேஜ். இப்போ ஏஐ நான் சொன்னேன்ல டேட்டா தான் கம்ப்ளீட்டா இருக்கிறது. ஸோ ஒரு இடத்துல இருந்தா ஈஸியா ஹேக் பண்ணிடலாம். பட் நம்மளோட டேட்டா ஸ்டோரேஜ் எங்க இருக்கும்னா, டீசென்ட்ரலைஸ்டா எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால ஈஸியா ஹேக் பண்ண முடியாது. செகண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, ஜீரோ நாலெட்ஜ் ப்ரூஃப். நமக்கு வந்து எந்த இடத்துல என்ன டேட்டா இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. நம்ம ஜீரோ நாலெட்ஜ் ப்ரூஃப்ன்றது வெல்லெக்ஸ்ல இருக்கு. அது எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. ஜிகே நாலெட்ஜ்ன்னுவாங்க, ZK நாலெட்ஜ்ன்னுவாங்க. ஸோ இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எந்தெந்த டேட்டா எந்த இடத்துல இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ போய் ஒரு ஹேக்கர் போய் உள்ள போய் பார்த்தாலும் பர்ட்டிகுலர் டேட்டாவ அவனால எடுக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர அட்வான்ஸ்டா நம்ம இத குடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம பிரைவசி புரோட்டோகால் நம்ம பார்க்குறோம்ல. நம்ம சில பேர் கேட்பாங்கல்ல, அந்த மெசேஜ் எல்லாம் பிரைவேட்டா இருந்தா என்னங்க பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து ஆ கெட்டவங்க யூஸ் பண்ணிட்டா என்ன பண்றதுன்றது. ஆ இது வந்து வைடா யூஸ் பண்ணலாம். நம்ம பார்க்குற ஆங்கிள்ல இருக்குல்ல. நான் சொன்னேன்ல இப்போ ஐஓடி வந்து என்ன மெசேஜ் வந்து நம்ம ஃபோன்ல இருந்து நம்மளோட டிவைஸ்க்கு அனுப்புறோம்ல, அந்த மெசேஜ் வந்து பிரைவேட்டா போகும். யாருமே ஹேக் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துக்கு நம்மளோட நம்மளோட வெல்லெக்ஸோட பிரைவசியோட பிரைவசி புரோட்டோகால் மூலமா பிரைவேட் மெசேஜிங் அனுப்பும்போது என்னன்னா, அந்த ஐஓடில நம்ம அனுப்பும்போது என்ன ஆகும்னா, யாருமே நடுவுல பார்க்கவே முடியாது.
நான் இன்னைக்கு வந்து நான் என்னோட ஏசி ஆன் பண்றேன் அப்படின்னா, இது நான் சின்ன கேஸ் சொல்றேன். நான் சொன்ன மாரி முன்னாடி ஒரு கேஸ் சொன்னேன்ல. என்னோட ஹீட்டர வந்து யாருமே செக் பண்ண முடியாது. அதாவது நான் என்ன மெசேஜ் அனுப்புறேன்னு யாருமே பார்க்க முடியாது. என்னால ஹேக் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு புரொடெக்டிவா இருக்கிறது தான் நம்மளோட பிரைவசி புரோட்டோகால். ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, டேட்டா மினிமைசேஷன். டேட்டா மினிமைசேஷன் நம்ம சொல்லுவோம்ல, நீங்க நம்மளோட ஆப் வந்து ஒரு டேட்டா நம்மள்ட்ட இருந்து எடுத்துட்டே இருக்காங்கல்ல, அப்படிலாம் எடுக்கக்கூடாது. இப்ப வெள்ளெக்ஸ்ல நம்ம போட்டோம் அப்படின்னா, எது தேவையோ அது மட்டும் தான் எடுக்கும். மத்தபடி எதுவுமே எடுக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு என்ன டேட்டா தேவையோ அத மட்டும் மினிமைஸா எடுக்க வைக்கும். 5வது பாயிண்ட் இன்னும் நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் மேஜரா கொஞ்சமா சொல்றேன். உங்களுக்கு நம்ம டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்காக. யூசர் கண்ட்ரோல். நம்ம என்ன டேட்டா நம்ம ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த டேட்டா தான் ஷேர் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பில்டெக்ஸோட கோரே வந்து பிரைவசி தான். ஸோ அதுலயும் ஏஐல வரும்போது என்ன அப்டின்னா, இந்த டேட்டாவ மட்டும் ஷேர் பண்ணுங்க. மத்த எந்த டேட்டாவும் ஷேர் பண்ணாதீங்கன்னு யூசரோட கண்ட்ரோலும், யூசர்ட்ட கன்சென்ட்டும் வாங்கும். இத நான் ஷேர் பண்ணட்டுமா? இந்த டேட்டாவ நான் வந்து ஏஐட்ட குடுக்கட்டுமான்றது வந்து ஆ நம்மள்ட்ட வாங்கி தான் வந்து ஏஐக்கு குடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர செக்யூர்டானது தான் நம்மளோட பில்டெக்ஸ் ஏஐ. ஸோ இது மேஜரா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ஹோமோகிராஃபிக் என்கிரிப்ஷன் எஃப்ஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன அப்டின்னா, நம்மளோட லிஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாமே போட்டிருப்பாங்க. வோட்டிங் சிஸ்டம்ல இருந்து எல்லாமே போட்டிருப்பாங்கல்ல. அந்த வோட்டிங் சிஸ்டம்ல இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப பாலானா வந்து ஒரு இந்தியாவோட பிரசிடென்ட்டா இல்லன்னா பிரைம் மினிஸ்டரா நிக்கிறாரு அப்டின்னா, இப்ப நம்மள்ட்டலாம் சொல்லுவார்ல, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்னு. ஆனா ஆனா உங்களுக்கு தான ஓட்டு அப்டின்னு நம்ம சொல்லிருவோம்ல. பட் சில டைம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட்ட மாத்தி போடுவாங்க. இத வந்து என்ன அப்டின்னா, ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனா காமிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. யார் என்ன ஓட்டு போடுறாங்கன்றத வந்து ஆ என்கிரிப்ட் பண்ணி, அத தான் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வோட்டிங் சிஸ்டம் வந்து ஏஐல கொண்டு வந்துட்டாங்கன்னா, அப்போ வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றது தெரிய வந்துரும். ஸோ அத புரொடெக்ட் பண்றதுக்காக தான் மெயினா வந்து வோட்டிங் சிஸ்டம்ல வந்து எஃப்ஹெச்இ கொண்டு வராங்க. என்ன அப்டின்னா, கேஒய்சி மாரி. இப்போ உங்களோட ஃபோட்டோ போயிடும். உங்களோட டேட்டா எல்லாம் போயிடும். பட் ஆனா, அதுல யாருக்கு என்ன ஓட்டு போட்டாங்கன்னு மட்டும் தான் வெளில எடுக்க முடியுமே தவிர, யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றது வெளில எடுக்க முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஒரு இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ப பெல்லெக்ஸ் டீம்னே எடுத்துப்போமே. பெல்லெக்ஸ் டீம்ல வந்து யாரெல்லாம் ₹100,00,00,000 மேல வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா நமக்கு வேணும் அப்படின்னு கவர்ன்மென்ட் கேட்கறாங்க அப்படின்னா, இப்ப என்ன அப்படின்னா, இதுல வந்து என்னன்னா, கேஒய்சி வந்து வெளியிலே காட்ட மாட்டாங்க. ஸோ ஒன்லி யார் எத்தன பெர்சன்டேஜ் மட்டும். அதாவது என்னன்னா, ஒரு எவாலுவேஷன் கீ. அந்த எவாலுவேட் பண்றது மட்டும் தான் எடுத்து வெளில அனுப்புவாங்களே தவிர, மொத்த டேட்டா கேஒய்சி குடுக்காது. ஸோ அதுதான் வந்து ஃபுல்லி ஹார்மோனிக். வெளியில போகவே போகாத டேட்டா. இப்ப எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, இப்ப ஏர்போர்ட்ல நம்ம போறோம். ஏர்போர்ட்ல பெட்டிய வந்து வைக்கிறோம்ல, வச்சு என்ன பண்றாங்கன்னா, ஸ்கேன் பண்றாங்கல்ல. ஸ்கேன் பண்ணும்போது நம்மள ஓப்பன் பண்ணி காட்ட சொல்ல மாட்டாங்க. அவனே ஸ்கேன் பண்ணிருவான். அதே மாரி தான் என்ன அப்டின்னா, என்கிரிப்டட் பண்ணும்போது, என்கிரிப்டட் ஃபைல வந்து நீங்க டீக்ரிப்ட் பண்ண தேவல்ல. அதாவது நம்ம குளோஸ் பண்ணி அனுப்புறோம்ல, அத வந்து திருப்பி ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. குளோஸ் பண்ணியே அனுப்பிச்சு விட்டுறலாம். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லானது தான் வந்து எஃப்ஹெச்இ. ஸோ இதுல வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரெக்வயர்ட் டேட்டா மட்டும் தான் எடுக்கும். மொத்தம் வந்து 3 டைப் இருக்கு. 3 டைப்ல வந்து ஒண்ணு வந்து பார்ஷியலி, இன்னொன்னு வந்து சம்வாட் ஹார்மோகிராபிக், இன்னொன்னு வந்து ஃபுல்லி ஹார்மோகிராபிக். இது வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ஃபுல்லி ஹார்மோகிராபிக். அப்ப அன்லிமிட்டடா நீங்க எவ்வளோ டேட்டா குடுத்தாலும், இதுல நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்ன்றது தான் இதுல மேஜரான ஒரு கான்செப்ட். இப்போ அதோட அடுத்த வெர்ஷன், அட்வான்ஸ்ட் வெர்ஷன் என்ன அப்டின்னா, இப்ப நீங்க நம்ம இந்த 3 டைப்ல என்ன ஆகும்னா, சின்ன சின்ன டேட்டாஸ்க்குலாம் ஓகே. பட் மெஷின் லேர்னிங்க்குலாம் பார்த்தீங்கன்னா, டேட்டா தான் மொத்தமே. அப்போ டேட்டா பயங்கர ஃபாஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து போயிட்டு, போயிட்டு வந்துட்டே இருக்கும். அப்ப ஒரு டேட்டா உள்ள போம்போது என்கிரிப்ட் ஆகி உள்ள போகும். உள்ள போய் டீக்ரிப்ட் ஆகும். டீக்ரிப்ட் ஆகி வெளில வரும்போது என்கிரிப்ட் ஆகும். ஸோ செம்ம ஃபாஸ்ட்டா இது நடந்துட்டே இருக்கும். பட் ஆனா இது வந்து இதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான் வந்து கான்ஃபிடென்டல் கம்ப்யூட்டிங். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, ஓவராலா பார்த்தீங்க அப்டின்னா, எப்படி இருக்கும்னா, ஒரு டேட்டா இருக்கு அப்டின்னா, டேட்டா வந்து சும்மா இருக்கும்போது அது வந்து டேட்டா ரெஸ்ட்ல இருக்கும். அப்புறம் அங்கருந்து ஏ டூ பி. இப்போ ஒரு மெசேஜ் நம்ம வந்து இப்ப நான் வந்து பாலானாக்கு அனுப்புறேன் அப்டின்னா, இந்த இடத்துலருந்து ஏ டூ பி போகும். அதான் டிரான்சிட் டைம். அங்கருந்து இங்க போகும். இது எல்லாமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்கல்ல. இது எல்லாமே என்கிரிப்ட் ஆகும். பட் ஆனா, அந்த டேட்டாவ யூஸ் பண்ணுவாங்கல்ல, உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்னேன்ல, ஒரு லங் கேன்சர வந்து டிடெக்ட் பண்றோம் அப்டின்னா, அது இப்போ ஹாஸ்பிட்டல் ஹிஸ்டரி எடுத்து பார்ப்போம். யாருக்கெல்லாம் லங் கேன்சர் இருக்குன்னா, யாருக்கு இருக்குன்னு காட்டாது. இந்த பேஷண்ட் ஏக்கு லங் கேன்சர் இருக்குன்னா, அந்த டேட்டாவ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இருக்க ஸ்டேட் என்ன அப்டின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங்லனா யார் வேணா யாருக்கு லங் கேன்சர் இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனா, கிளவுட் கம்ப்யூட்டிங் உள்ள போகும்போது என்னன்னா, யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிவைஸ் வந்து என்னன்னா, இப்ப நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்னா சாஃப்ட்வேர்ல, இத ஹார்ட்வேர் கூட கனெக்ட் பண்றாங்க. ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ணும்போது என்னன்னா, அந்த மெஷின்க்குள்ள தான் எல்லா டேட்டாவும் இருக்கும். நீங்க நெட்ல இருந்து எடுக்க முடியாது, ஹேக் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர புரொடெக்டிவா என்ன பண்றாங்க அப்டின்னா, பயங்கர குரூஷியலான டேட்டா இருக்குல்ல. இப்ப கவர்ன்மெண்ட் இல்லன்னா மிலிட்டரி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் போற ரீசன்னா, எல்லாமே ஹார்ட்வேர் எனேபிள்டா இருக்கும். சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணும்.
அப்போ ஒரு டேட்டா வந்து அந்த ஹார்ட்வேர் வழியா உள்ள போச்சு அப்படின்னா, உள்ளுக்குள்ள முடிஞ்ச அப்புறம் வெளியில வரும்போது தான் திருப்பி என்கிரிப்ட் ஆயிடும். இது கொஞ்சம் டெக்னிக்கல் தான். பட் ஆனா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதோட பொட்டன்ஷியல் என்னன்ற நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ அந்த ஹார்ட்வேர் அந்த சிபியூன்னு வச்சுப்போமே, அந்த சிபியூக்குள்ள தான் டேட்டாக்குள்ள போகுது அப்படின்னா, அந்த சிபியூ தாண்டி வெளில வரும்போது ஹேக் பண்ண முடியாது. சிபியூ உள்ள வரும்போதும் ஹேக் பண்ண முடியாது. உள்ள இருக்கும்போது இன்டர்நெட்டே இருக்காது. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள ப்ராசஸ் ஆகி வெளில வரும்போது திருப்பி என்கிரிப்ட் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர புரொடெக்டிவா கொண்டு வந்தது தான் வந்து நம்ப ஆ கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங். ஸோ இது யாரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதோட வேல்யூவேஷன் நான் சொன்னேன்ல. ஸோ இதோட வேல்யூவேஷன் என்ன அப்படின்னா வந்து, இந்த நான் பர்ட்டிகுலர் இந்த 1 மட்டும் நான் சொல்றேன். ஸோ ஐஓடியும் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிரில்லியன் 2 டிரில்லியன்றது வந்து பெரிய வேல்யூ. நம்மள மொத்த இந்தியன் எக்கானமி வந்து 3.5 டிரில்லியன். இது இந்த ஒரு செக்டாரோட வேல்யூவேஷன் மட்டுமே 2 டிரில்லியன் 2030க்குள்ள. ஸோ அந்த அளவுக்கு பெருசா இருக்கிறதுனால யாரெல்லாம் இப்ப இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் உள்ள இருக்காங்க இதுல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கூகுள் கிளவுட் உள்ள இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்டெல் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ NVIDIA. NVIDIA வந்து இப்போ NVIDIA ரீசென்ட் டேஸ் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. NVIDIAல வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆ பயங்கர ஹை பொட்டன்ஷியல் போன ரீசன் எல்லாமே இந்த மாரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் உள்ள ரிலீஸ் பண்ணும்போது தான். பட் இதுல என்ன அப்டின்னா, நம்மளோட பில்டெக்ஸ் வந்து இதுல என்ன பண்றாங்க அப்டின்னா, கம்ப்ளீட்டா புரொடெக்ஷன் குடுக்குறாங்க. எதுல? கிளவுட் கம்ப்யூட்டிங்லயும் குடுக்குறாங்க. அதிலயும் குடுக்குறாங்க. நம்மளோட ஓவரால் பிரைவசி எல்லாத்தையும் ஏஐலயும் குடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இதுல ரொம்ப பெரிய விஷயமா பார்க்க வேண்டிய ஒரு இது. எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கிறது என்ன அப்டின்னா, 2018ல நம்ம பில்டெக்ஸ் உள்ள வரும்போது பிரைவசின்னு சொல்லி உள்ள வந்தாங்க. பிரைவசின்னு உள்ள வரும்போது யாருக்குமே பிரைவசி பத்தியே தெரியாது. டூ பி ஃபிராங்க் இன்னைக்கே நம்ம தான் நெறைய பேருக்கு பிரைவசி பத்தி எஜுகேட் பண்றோம். நம்ம தான் பிரைவசி பத்தி நெறைய பேருக்கு எஜுகேஷன் குடுக்குறோம். குடுத்து இப்படிலாம் நடக்குதா? ஐயோ! அப்படியா? யார் பெரிய பெரிய ஆளுங்க. நான் சொன்னேன்ல ரீசென்ட்டா நாங்க பெரிய பெரிய ப்ரொஃபைல போய் பார்க்க போம்போதே அவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியா இதெல்லாம் நடக்குதா? இப்படிலாம் எடுக்குறாங்களான்றது அவங்களுக்கே தெரியல. பட் 2018ல இந்த மாதிரி தான் ஃபியூச்சர் போவும். நீங்க பெரிய பெரிய கம்பெனிலாம் இப்ப எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே டுவர்ட்ஸ் பிரைவசி. நீங்க யார வேணா எடுத்து பாருங்க. பயங்கர பிரைவசி. WhatsApp எடுங்க, Google எடுங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வி புரொவைட் செக்யூரிட்டி, வி புரொவைட் பிரைவசி உள்ள வர ரீசன் என்னன்னா, இப்போ வேர்ல்டே வந்து டுவர்ட்ஸ் பிரைவசிக்குள்ள வராங்க. எல்லாருமே என்னோட டேட்டா ஏன் எடுக்குறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற சூழ்நிலையில தான் இப்போ வந்து நம்ம இருக்கிறோம். அப்போ 2018ல நம்ம பில்டெக்ஸ் உருவான ரீசன் வந்து இன்னைக்கு தான் நமக்கு புரிஞ்சுது. பட் ஆனா யோசிச்சு பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது இது விஷயம் தான். ஏன்னா ஏஐ வந்து ரீசென்ட் வந்தது. உடனே கொண்டு வந்து இதுதான் அடுத்த ஸ்டேஜ். ஏன்னா ஒரு வளர்ச்சி இல்ல அப்படின்னாலே கம்பெனி வந்து வளராது. ஸோ அடுத்து என்ன வளர்ச்சி இருக்கு? ஏஐ தான் அடுத்து வளரப்போகுது. அதுவும் கிளவுட் கம்பெனிக்கு அதெல்லாம் வந்து பயங்கர பயங்கர பெரிய நீங்க நெட்ல போட்டு பாருங்க. அதெல்லாம் வாஸ்ட்டா வளரப் போறது. ஸோ அந்த இடத்துலயும் அ ஏஐலயும் நம்ம இருக்கோம். நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்லயும் இருக்கோம். ஸோ அப்ப இது எல்லாமே என்ன தெரிய வருது அப்டின்னா, நம்மளோட பொட்டன்ஷியல் இப்ப வந்து நம்ம அண்ணன் சொல்லுவாங்கல்ல 2028லாம் வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஒரு பெரிய ஒரு 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 பெரிய மீட்டிங் நான் ஒரு 100 குரோர்ஸ் மேல டிரான்சாக்ஷன் பண்ற மீட்டிங்ல நான் போகும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வரும்போது சொன்னாங்க. 2030க்குள்ள யாரெல்லாம் ஏஐ அடாப்ட் பண்ணலையோ, அவங்கலாம் பிசினஸ் விட்டு வெளில போயிருவாங்க. அவங்களுக்கு பிசினஸ் கிடைக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப பிரெடிக்ட் பண்றாங்க. ஸோ இதே தான் வந்து நம்ம கம்பெனி ஒரு 4, 5 மாசத்துக்கு முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணி, ஏஐக்குரிய எல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணி, ஸோ அதுதான் இனி ஃபியூச்சர். ஸோ அதுக்கு என்ன அது ஏஐல ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்ல. அந்த சால்வ் பண்ற விஷயம் நம்ம தான் பண்ண போறோம். அந்த பெரிய விஷயம் பண்றதுனால நம்மளோட பிரைஸ் வந்து வேற லெவல்ல மாறும்ன்றது வந்து 100% சொல்றேன். இன்னைக்கு நம்மளோட வேல்யூவேஷன் கம்மியா இருக்கு. பட் ஆனா, இந்த ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் உள்ள வரும்போது, மொத்த ஓவரால் ப்ராஜெக்ட் பிரைவசி புரோட்டோகால்லாம் வந்து பயங்கர பெரிய ஒரு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் உள்ள வரம்போது, நம்மளோட பிரைஸ் வேல்யூலாம் நம்ப நம்ப சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிட்காயினையும், எத்தீரியமும் வந்து பயங்கரமா பிரம்மாண்டமா பார்க்குறோம்ல. ஒரு டைம் 2030லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ப காயின கீழ இருக்கவங்க எல்லாருமே பிரம்மாண்டமா பார்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால இன்னைக்கு விஷயத்த நீங்க ஜாலியா பண்ணுங்க. பயங்கர நாலேட்ஜ் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த ஃபீல்ட்ல இருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜில நம்ம டிராவல் பண்றோம்ன்றத வந்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்காக தான் வந்து எம்சிஎம் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன்னா, நீங்க வந்து நம்ம காயின வந்து ரொம்ப அசால்ட்டா கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. நம்ம நம்ம இவரு சொன்னார்ல, குமார் சார் சொன்னார்ல, அதாவது டைமண்ட் வந்து இன்னும் பாலிஷ் பண்ணாம இருக்கு. பட் அது பாலிஷ் பண்ணி, அது கரெக்ட்டான ஆள்ட்ட போய் சேர்த்தீங்க அப்படின்னா, அதோட வேல்யூ வேற. ஸோ அதனால தைரியமா பண்ணுங்க. ஹேப்பியா பண்ணுங்க. சிறப்பா பண்றோம். வேற லெவல்ல பண்றோம். தேங்க் யூ. தேங்க் யூ.